ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா அந்த கேக்கோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து 2 kg வெனிலா கேக்கு தான். நான் இதே மாதிரி முருகன் தீமில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணித்தா சிவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு கஸ்டமர் எங்கள் உள்ளூருக்குள்ளேயே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது செஞ்சேன் நான். சூப்பராக வந்திருந்தது. இதான் ஸ்பாஞ்சு கீழே 1.5 kg மாதிரி 1.25 kg பேரை 3/4 kg வர மாதிரி பண்ணியிருந்தேன் நான். விப்பிங் க்ரீம் வந்துட்டு எடுத்து வைக்க மறந்துட்டேன். வெளியில் ஃப்ரீசர்லேயே இருந்துருச்சு. என்னடா இது எடுத்து வச்சு பார்த்தா கட்டி ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சு. அள்ளி சாப்பிட்னாலும் ஆசை. ஆஹா கேட்க பண்ணணுமே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே வச்சுருந்தேன். ஃப்ரீசருக்குள்ளேயே வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் லேயராக கட் பண்ணேன். அந்த வீட்டில் எடுக்க முடியல பாப்பா வச்சுட்டு பண்ணுறதுனால. எனக்கு வந்து 2 பேபி இருக்காங்க. ஒரு பாப்பா LKG ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பாப்பா கையில் வச்சுட்டு தான் பார்த்துட்ருக்கேன் அந்த பிஸ்னஸை. அதனால் மோஸ்ட்லி நிறைய டைம் எடுக்க முடியாது. ஏன்னா நான் பென்சில் வச்சு பண்ணிகிட்டு இருப்பேன். பாப்பா ஹைட் எட்டுமா, அது வந்து தட்டுற மாதிரி வரும், எடுக்கும், அந்த மாதிரி எனக்கு போயிட்டுருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்துட்ருப்பேன். அப்படி பண்ணும்போது தான் லேயர் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீமு அதெல்லாமே வயசாக பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி எடுத்துட்டேன். இதையாவது எடுப்போமே அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது வந்துட்டு மேலே உள்ளது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அது வந்து கீழே உள்ளது. இது செகண்ட் ஒன்று மேலே உள்ளது. ரெண்டையுமே வந்துட்டு நல்லா ஐசிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது 2ம் தான். இது 2 வந்துட்டு ஐசிங் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வெளியே எடுத்துட்டேன் நான். இதுக்கப்புறம் வந்துட்டு விப்பிங் க்ரீமை சுற்றி வச்சுட்டு முதல்ல வந்து கையில் அந்த நைஃபை வச்சு வெளியே வச்சு எடுப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே பைப்பிங் பேக்கில் போட்டு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதை வந்து நம்ம கை வச்சே நைஃபை வச்சு பண்ணுறதை விட பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக நம்ம ஐசிங் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சும்மா அந்த நைஃபை வச்சே பண்ணுறதுனால லேட் ஆகும் எனக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு டிசைனாகவே இருக்காது. சும்மா அந்த கோடு இந்த மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அழகான ஸ்ட்ரக்சரே வராது எனக்கு கேட்கல. இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே என்னால் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க, நீ முன்னாடி பண்ணதை விட கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணுற, பேக்கரியில் பண்ணுற மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு எனக்குமே. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம க்ரீமை வச்சு இப்பி எல்லாம் கொத்தனார் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுபடியும் வெளியே எடுத்து மற்ற டிசைன் போடணும் இல்லையா, கீழே உள்ளதுக்கு மேலே வைக்கணும், மேலே உள்ளதுக்கு கீழே வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே உள்ள பாட்டத்தை கீழே வச்சுட்டேன். மேலே உள்ளதுக்கு இந்த மாதிரி வச்சா என்னால் வைக்க முடியலை. மறுபடியும் யோசிச்சு பார்த்தேன். டக்குன்னு கீழே விழுந்தால் மறுபடியும் நம்மளால் ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு இதை தூக்கி கீழே வச்சுட்டு மறுபடியும் அதை வந்துட்டு கையில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வச்சேன். அழகாக வச்சுட்டேன். எனக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் பண்ண முடியும். நம்ம அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடிஞ்சிச்சு, ஈஸியாக வைக்க முடிஞ்சது. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் கீழே வச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கி டர்னிங் டேபிள் மேலே தூக்கி வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மயில், முருகன் வேலு இதெல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் கையில் ஆல்ரெடி. முந்தின நாளே கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை வச்சேன். அப்புறம் ரிப்பன் வந்துட்டு சுற்றி வைக்கணும் இல்லையா, அந்த ரிப்பன் வந்துட்டு எடுக்க முடியல வீடியோ. அதெல்லாம் பாப்பா பக்கத்தில் பிடிச்சி இந்த ரிப்பன் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுக்க முடியலனால ரிப்பனை சுற்றி வச்சு எடுத்துட்டேன். அது நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது தான் கேக் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் பார்க்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது முன்னாடி மொட்டையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மயில் கட் பண்ணி வச்சுன்னா அந்த மயிலை குத்திட்டேன். அந்த குச்சி டீத் குச்சி இருக்கும் இல்லையா, அந்த ஹரி அந்த நம்ம கேக்குக்கெலாம் உள்ள சொருகும் இல்லையா, அந்த குச்சியை வச்சு அதை ஒட்டி எடுத்துகிட்டு அந்த 2 மேலே சொருகிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முருகன் அழகாக இருக்கா, அவர் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு அந்த முருகனை வந்து ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மயிலுக்கு வந்து க்ரீம் வச்சுட்டு டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த டிசைன் தான் போன கேக்லேயுமே நான் போட்டுனேன், பார்த்தா தெரியும். அதை பார்த்துட்டு அவங்க கேட்டதுனால அதையே பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருந்தது கேக் டிசைனுமே. ஒன்று ஒன்றா பார்த்து அழகாக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாப்பா கீழே நின்றுட்டே இருந்துச்சு. யாராவது தட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அசாந்தான் தட்டி விட்ருவோம். மறுபடியும் நம்மளால் பண்ணுறதெல்லாம் ஈஸியான வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் முடிச்சுட்டு மறுபடியும் வீடியோ எடுக்க முடியல. அந்த பாசி இருந்துச்சுல, அழகாக பாசி மாதிரி சாக்லேட் இருக்கும் மிட்டாய், அந்த மிட்டாயை வச்சுட்டு அந்த மொட்டையாக இருந்த எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு எடுத்துருவோம் அப்படின்றக்காக சுற்றி எடுத்து வச்சுட்டேன். மற்ற எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன். மறுபடியும் இதை கிளியராக எடுத்து காமிப்போம் அப்படின்ற மாதிரி. அவுட்புட் சூப்பராக வந்தது. இதுக்கப்புறம் நேம் எழுதணும் இல்லையா, போன கேக்கில் வந்து நேம் வந்து நான் அதுலேயே பிரிண்ட் போட்டு வச்சுட்டேன். இது வந்து நேம் எழுதினேன். இந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கேக்கு தான் இதோட அவுட்புட் கேக்கு. இதுக்கப்புறம் இருக்கா அந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னா எங்கள் சர்க்கிளில், நான் வந்து ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் பரமக்குடி பக்கத்தில் சாம்பக்குளம் எங்கள் ஊர், அந்த ஊரில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் ஆல்ரெடி நம்பர்லாம் நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இருக்கும். அது யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.